சிஎஸ்கே தொடர்ந்து 3 மேட்ச் தோத்துருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க கம்பேக் கொடுப்பாங்களா மாட்டாங்களா, இல்ல கம்பேக் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும், அதை எப்படி பண்ணணும், வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். அதுவும் இல்லாம சிஎஸ்கே சைட்ல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா எம்எஸ் தோனியும் டெவால் பிரேவிஸும் வரப்போற மேட்ச், அதாவது சிஎஸ்கே வர்சஸ் டெல்லி மேட்ச்ல ஆடுவாங்கன்னு. இவங்க 2 பேர் வந்தா நான் ஒரு பெட் கட்டி சொல்றேன், அடுத்த 3 மேட்ச் சிஎஸ்கே தொடர்ந்து ஜெயிப்பாங்க. எதனால நீங்க சொல்றீங்கன்னு கேட்கலாம். ஏன்னா முக்கியமா எம்எஸ் தோனி வராரு. அவர் உள்ள வந்தாலே டீமோட எனர்ஜி வைப்ஸ் எல்லாமே வரும். உடனே கேட்கலாம், எப்படா ஒரு ஆள் வந்தோடனே எல்லாம் மாறும், ஏன்டா இப்படி பேசுறீங்கன்னு. நான் லைட்டா நம்ம அஸ்வின் சைட்ல சொல்றேன் பாருங்க. எம்எஸ் தோனி உள்ள வந்து ஒரு சஞ்சு சாம்சனுக்கோ ருத்ராஜ் கைக்வாட்டுக்கோ புல் ஷாட் அடி, புல் ஷாட் இப்படிதான் அடிக்கணும், கவர் டிரைவ் இப்படிதான் அடிக்கணும், 6-4 இப்படிதான் அடிக்கணும்னு சொல்லி தர தேவையில்ல. ஆனா ஒரு ருத்ராஜ் கைக்வாட்டுக்கு எம்எஸ் தோனி வந்து ஸ்பின்னர் எப்போ போடணும், எப்போ கொண்டு வரணும், லாங் மோட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், எந்த ஆங்கிள் இருந்து ஸ்பின்னர் அரௌண்ட் விக்கெட் போடுறாரா ரவுண்ட் விக்கெட் போடுறாரா, அதுக்கேற்ற மாதிரி ஃபீல் செட் பண்ணணும், லாங் பவுண்டரிஸ் யூஸ் பண்ண கத்துக்கணும். ஏன் இதை நான் சொல்றேன்னா, எல்லா டீம்லயும் இப்போ டெசிக்னேட்டட் ஒரு ஸ்பின் ஹிட்டர் இருக்காங்க. ஒரு டீம்லயும் பாத்தீங்கன்னா தனித்தனியா ஸ்பின் ஹிட்டர்னு தனியா வச்சிருக்காங்க. ஆர்சி பாத்தீங்கன்னா ரஜத் பட்டிதார், ஒரு சிஎஸ்கே பாத்தீங்கன்னா நம்மளே சிவம் தூபே வச்சிருக்கோம். இனிமே பாத்தீங்கன்னா ஒரு டீமுக்கு ஒரு ஸ்பின் ஹிட்டர் இருக்காங்க. அதனால பவர் பிளேக்கு அப்புறமே சிஎஸ்கே வந்து 100 அகமதை கொண்டு வரணும். அங்க ஒரு 2 ஓவர் முடிச்சுட்டா இன்னும் 1 ஓவர் கொடுத்துட்டு ஸ்பின் ஹிட்டர் வந்தாலும் அங்க ஒரு ஓவர் தள்ளிட்டு சிவம் தூபே, பிரசாந்த் வி அந்த மாதிரி ஆளுக்கு ஓவர் கொடுத்து மேனேஜ் பண்ணலாம். இதெல்லாம் தோனி கிட்ட இருந்து ருத்ராஜ் கத்துக்குவாரு. இதெல்லாம் கத்துக்கிட்டு இதுக்கப்புறம் டீமை நல்லா லீட் பண்ணுவாருன்னு நம்புவோம். அதே மாதிரி நாளைக்கு 11 இப்படிதான் இருக்கும். ஓப்பனிங் சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கைக்வாட், ஆயுஷ் மாத்ரே, 4ல பிரேவிஸ், 5ல துபே, 7ல பிரசாந்த் வீர், 8ல ஜேமி ஓர்டன், 9ல நூர் அகமது, 10ல அன்சுல் கம்போஜ், 11ல மேட் ஹென்றி இம்பாக்ட் பிளேயரா, டைலாக் மதோரா. சப்போஸ் பேட்டிங்ல விக்கெட் வீழ்ந்துச்சுன்னா இம்பாக்ட் பிளேயருக்கு வந்து சர்ஃப்ராஸ் கான் வருவாரு. நீங்க எதனா ப்ரிடிக்ஷன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு பின்ன பெல் ஐக்கானை தொட்டு சேனலை ஃபாலோ பண்ணுங்க.